அவர் தான் த பைசன் ஆஃப் த மூவி. சீரியஸ்லி ஹீ இஸ் த ரியல் பைசன் ஆஃப் த மூவி. நல்ல ஒரு காஸ்ட் சாய்ஸ் அது. அவரும் அந்த ரோலுக்கு பயங்கரமாக ஜஸ்டிஸ் பண்ணியிருந்தார். லைக் ஹீ ஒர்க் ரியலி ஹார்ட் ஃபார் திஸ் ரோல். அது பார்க்கும் போதே தெரியுது ஹீ டிட் ஜஸ்டிஸ் டு த ரோல். ஆனால் படம் ஃபுல்லாக வந்து த்ருவ் வந்து பேசவே இல்லை. லைக் த்ருவுக்கு வந்து டைலாகே கிடையாது. கடைசியாக ஒரு 3-4 ரொம்ப பஸ்ட் அவுட் ஆகும்போது தான் த்ருவ் பேசுவார். ப்ளஸ் த்ருவ் பேசுகிறதே வந்து ரொம்ப எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 10 சென்டென்ஸ் தான் பேசியிருப்பார்னு நினைக்கிறேன் ஆஸ் அ ஹீரோவா. ஸோ மாரி செல்வராஜ் வந்து அந்த நம்பிக்கை வந்து அந்த ஸ்டோரி மேலே வச்சு ஜஸ்ட் இந்த இவரை வந்து வச்சு அப்படியே லீட் பண்ணி கொண்டு போன மாதிரி இருந்தது. லைக் ஹீ இஸ் இம்பார்ட்டன்ட் ஒன் இந்த ஸ்டோரி. பட் டைலாக்ஸ் பேசுறதுக்கான வாய்ப்புன்றது பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப்ல அந்த மூவியோட ரியாலிட்டியில பார்த்தீங்கன்னா அவருக்கு இல்லை. லைக் அவர் பேசுறதுக்கே வந்து ஒரு சந்தர்ப்பமே இல்லாத ஒரு பொசிஷன்ல தான் அவர் இருக்காரு. அந்த மாதிரி ஒரு ஊர் அது, ஒரு வைலன்ஸ் பிளேக்கிங் ஊர். அந்த ஊர்ல இருந்தால் கண்டிப்பாக வெட்டிட்டு தான் சாகணும். ஸோ அங்கேருந்து கபடி விளையாடி இந்தியா லெவலில் எப்படி போகிறான்றது தான் அவனுடைய கேரக்டர், அந்த ரியல் ஹீரோவோட மெயின் கேரக்டர். அது த்ருவ் பயங்கரமாக ப்ளே பண்ணார். ஃபைனல் கிளைமேக்ஸ் வரைக்கும் கூட இவன் தான் அவங்க பைசனா அப்படின்ற அந்த கேட்குற சீனு, அப்போ அந்த த்ருவ் வந்து ஜெயிக்கிற சீன்லாம் பயங்கரமாக சினிமேட்டிக்காக சூப்பராக இருக்கும்.